ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பர்க்விசிட்ஸ், அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற அலவன்சஸ் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் நம்ம? பேசிக் பே வந்து பார்த்தாச்சு, ஃபுல் ஃபீஸ் கமிஷன் பார்த்தாச்சு, போனஸு, அலவன்சஸ். அலவன்சஸ் வரைக்கும் என்னென்னலாம் அலவன்சஸ் இருக்கோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? பர்க்விசிட்ஸு, லீவ் ட்ராவல் கன்செஷன், கிராட்டிட்டி, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது? கிராஸ் சேலரி. ஸோ அந்த கிராஸ் சேலரியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? டிடக்ஷன் வந்து பண்ணுவோம். ஸோ டிடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் ஃப்ரம் சேலரி கிடைக்கும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். பர்க்விசிட்ஸ் பார்க்கலாமா? ஓகே கைஸ். பர்க்விசிட்ஸ் நம்மளுடைய ஃபிஃப்த் டாபிக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன்? நான் ஏதாவது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பிரிச்சிருக்கேனா? இல்லை. ஸோ என்னென்னா, இந்த பர்க்விசைட்ஸில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த பர்க்விசைட்ஸு எல்லா 2 இந்த பர்க்விசைட்ஸ் அப்படிங்கிறப்போ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் சரி, நியூ டேக்ஸ் ரெஜிமும் சரி, ஸோ எல்லாமே நம்மளுக்கு வரும் தான், டேக்ஸபிள் தான். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி ஃபஸ்ட்டு இருக்கிற பர்க்விசைட்ஸ் அப்படியே வரிசையாக பார்த்து வந்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ஓகேவா? என்னது? ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். ஓகேவா? ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில் நம்மளுக்கு வந்து என்னென்னா 2 கேட்டகரிஸ். அதில் 2 கேட்டகரிஸ். ஒன்று வந்து அதாவது கவர்மெண்ட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இன்னொன்று ஒரு எம்ப்ளாயர் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது. ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் என்னது? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்குறது, இன்னொன்று எம்ப்ளாய்க்கு கொடுக்குறது. இது வந்து 2 ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ லைசன்ஸ் ஃபீயோ அதில் எவ்வளோ ரெண்ட் இவங்க பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத லெஸ் பண்ணாவே நம்மளுக்கு அது கிடச்சிரும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இன்கேஸ் ஆஃப் எம்ப்ளாய்க்கு தான் நம்மளுக்கு என்னென்னா, அதுலேயும் ஒரு 2 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஒரு எம்ப்ளாயர் அவர் ரொம்ப பணக்காரங்களாக இருந்து அந்த அக்காமடேஷனும் அவர் தான் ஓனர். அவர் கொடுக்குற அந்த அக்காமடேஷன் தங்குற வசதி இருக்கு இல்லையா? ஸோ தங்குற வசதின்னு சொல்லுவாங்க அக்காமடேஷனா. ஸோ அந்த தங்கும் வசதியும் அந்த ஓனரோட தான், அதாவது அந்த எம்ப்ளாயர் தான் அதுக்கு ஓனர். அப்படிங்கிறப்போ அது ஒரு கேட்டகரி. இல்லை, அவர் தங்குற வசதி கொடுக்குறாரு, இருந்தாலும் அவர் கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு வாடகை வாங்கியாவது கொடுக்குறாரு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா, அந்த எம்ப்ளாயர் வந்து லீஸ் வாங்கி ஒரு ரெண்ட்டுக்கோ லீஸ்க்கோ வாங்கி அப்புறம் அவங்க எம்ப்ளாய்க்கு வந்து இந்தாங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கெத்தை மெயின்டைன் பண்ணுறாராமா. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து 2 கேட்டகரி வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியை எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் அவர் தான் ஓனர். ஸோ அப்போ ஓனர்கிட்ட எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, அதில் வந்து நம்ம வந்து பாப்புலேஷன் வந்து பார்க்கணும். ஓனருக்கு என்ன பண்ணணும்? பாப்புலேஷன் பார்க்கணும். எம்ப்ளாயர் இஸ் த ஓனர், என்ன பார்க்கணும்? நம்ம பாப்புலேஷன் பார்க்கணும். 40 lakhs பாப்புலேஷன். ஓகே, 40 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 10% ஆஃப் த சேலரி அதை வந்து நம்ம போட்டு எம்ப்ளாயி எவ்வளோ வந்து ரெண்ட் பே பண்ணுறாங்களோ லெஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு அது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதே 40 lakhs, அதாவது 15 to 40 lakhs, 40 lakhs உள்ள பட் 15 lakh மேலே. ஸோ இந்த மாதிரி 15 to 40 lakhக்குள்ளே அந்த பாப்புலேஷன் அந்த ஊரில் இருக்குது அப்படின்னா 7.5% ஆஃப் த சேலரி. ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம எம்ப்ளாயி எவ்வளோ வந்து ரெண்ட் கொடுக்குறாரோ அதை லெஸ் பண்ணி போட்டோம்னா அதுவும் கிடச்சிரும். ஓகே, ஸோ இன்கேஸ் இல்லை ரெண்டுமே இல்லை, அதுவும் ரொம்ப உள்ளதான், 15 lakh உள்ளே தான் அந்த ஊரே இருக்குது, கிராமம் போல். ஸோ அப்போ 15 lakh உள்ளே இருந்துச்சுன்னா சேலரிலேருந்து 5% போட்டுக்கோங்க, ரெண்ட் எவ்வளோ எம்ப்ளாயி கொடுக்குறாரோ லெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. ஸோ இது சிம்பிளான ஒரு கேல்குலேஷன். ஓகே, இது ஒரு சிம்பிளான கேல்குலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எம்ப்ளாயி வந்து லீஸுக்கு விடுறது. ஸோ அப்போ அதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிட்ட போய் இங்கே பாருங்க, நீங்கள் லீஸுக்கு வாங்கி தானே விட்டீங்க இந்த வீடு, எனக்கு உங்கள் கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எனக்கு வீடுக்கு இப்படி கொடுக்குறீங்களா? நீங்கள் வாடகை வீடு தான் கொடுத்துருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறீங்க? சரி சும்மா சொல்லுங்கள், நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டு எவ்வளோ லீஸ் அவர் பே பண்ணுறாரு அப்படின்னு கேட்கணும். அப்புறம் நம்ம 10% ஆஃப் த சேலரியை போட்டுக்கணும். ஸோ இப்போ ரெண்டுத்தில் விச்சவர் ஸ்லோவர்னு பார்க்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம கொடுக்குற ரெண்ட்டு, நம்ம அந்த விஷயத்துக்கு கொடுக்குற ரெண்ட்டு. ஓகே, ஸோ அந்த எம்ப்ளாயி கொடுக்குற ரெண்ட்டு. ஸோ இப்படி கொடுக்குறப்போ இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரியான கேஸ், லீஸுக்கு விடுற எம்ப்ளாயருடைய கேஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 2 கேஸ் வந்து இருக்குது, பார்த்துட்டோமா? ஸோ இது சிம்பிளான ஒரு கேல்குலேஷன் தான். இதில் என்னென்னா, சில ஓனர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக வீடு, சில ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் கெத்து அப்படின்னு சொல்லி ஃபர்னிச்சர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஷோஃபா, அப்புறம் மாதிரி பெட்டு, கட்டில், இந்த மாதிரிலாம் வந்து என்னெல்லாம் அதெல்லாமும் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படியே ஸ்பேஸ் சேவிங்ஸ் ஃபர்னிச்சர் அதெல்லாம் வந்து அவங்க கெத்து, அவங்க லக்ஸரியமாக அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டேக்ஸில் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஃபர்னிஷ்டாக இருக்கா? ஒன்றும் இல்லை.
அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபர்னிஷ்டு எவ்வளோவோ அதை ஆட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டோட ஃபர்னிஷ்டு எவ்வளோ, ஃபர்னிச்சர் அந்த வேல்யூஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் நம்ம ரெண்ட் பெய்டு, எப்போது போல் ரெண்ட் பெய்டு லெஸ் பண்ணுவோம் இல்லையா செகண்டாக இருக்கிற லைனில். ஸோ அதுக்கு அந்த ஃபர்னிச்சரையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்ட் பெய்டு வந்து லெஸ் பண்ணுவோம், அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஃபர்னிஷ்டாக இருந்தால் ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் ஆஃப் சேலரியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சருடைய அமௌண்ட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ரெண்ட் பெய்டு வந்து லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஸோ ரொம்ப வந்து ஈஸி தான். ஓகேவா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு எம்ப்ளாயர் ஆப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயர் ஒரு ஆப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ஆட் தான் பண்ணணும் இங்கே. ஸோ இது வந்து என்னது, ஒரு விதமான பெர்குசைட். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வேறு ஏதாவது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எம்ப்ளாயர் வந்து பே பண்ணுறாரு, சரி கொடுப்பா நீ ரொம்ப கஷ்டப்படாத நான் உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது வந்து ஒரு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பே பண்ணுறாருன்னா அதுவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாருன்னா அதுக்கப்புறம் இந்த ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்பிஎஸ், ஸோ அதாவது 7,50,000க்கு மேலே ஆனிச்சுன்னா ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆட் பண்ணிப்போம். அதே நேச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரி சிமிலர் நேச்சரில் இருந்தாலும் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் வேல்யூ ஆஃப் மோட்டர் கார். ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஆஃப் மோட்டர் கார் அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்க, அது வந்து 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேவா? 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். என்னென்னா கார் வந்து ஓன்ட் அண்ட் ஹையர்டு பை. ஃபஸ்ட்டு கார் யார் வந்து மெயின்டைன், அதாவது ஓனர் யார், கார் ஓனர் எம்ப்ளாயராக இருக்கார். ஸோ அவர் தான் எல்லா செலவும் பார்த்துக்கிறாரு. காரும் நானே தரேன், நீ டெய்லியும் போகிறதுக்கு பெட்ரோல் செலவும் நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம டேக்ஸ் வந்து போடணும் அப்படின்னா ஸோ அப்போ 1.6 லிட்டர் அப்படிங்கிறப்போ அந்த 1.6 லிட்டர் யூஸ் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல 1,800 பெர் மந்த். ஓகே, ஸோ above 1.6 லிட்டர் அப்படிங்கிறப்போ 2,400 பெர் மந்த். வித் சவுஃபர் அப்படின்னா 900 பெர் மந்த். சவுஃபர்னால் என்ன, நானும் ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது டிரைவர் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டிரைவரும் இருந்துச்சு, நான் ஓனரே நான் தான், எனக்கு போகிற செலவும் நானே பண்ணுறேன், டிரைவரும் நானே வச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேலே கேட்டகிரியில் எவ்வளோ லிட்டர்னு பார்த்துக்கணும், கூட இந்த 900 அவருக்கு சேர்த்து போட்டுருணும், அவ்வளோதான். டிரைவருக்கு 90. ஓகேவா? டிரைவர் 90 அப்படின்னு நம்பிச்சுக்கோங்க. ஸோ அப்போ டிரைவருக்கு 900 இது, சாரி 900. ஓகே சரி, அப்போ டங்கு ஸ்லிப்பாக விடுத்து நேச்சர் தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி தான் வந்து இதில் ஓனர். எம்ப்ளாயி தான் வந்து இதில் ஓனராக இருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ஓனராக இருந்து செலவெல்லாம் நீ பார்த்துக்கோ, கார் மட்டும் நான் தரேன், செலவெல்லாம் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அதுக்கும் என்னென்னா ஒரு நார்மலான கேஸ் தான். ஓகேவா? இதுக்கு என்னென்னா நம்ம மேலே போட்டோம்ல அதேமாரி தான் போடணும். இதுக்கு மேலே என்ன போட்டோம், நம்ம இந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம என்ன கேல்குலேஷன் போட்டோமோ அதில் கிடைச்ச ஆன்சரை மேலே வச்சுக்கணும். ஸோ இதில் ஒரு கிடைச்ச ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த ஃபார்மேட் அதை யூஸ் பண்ணி, இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதில் இந்த எம்ப்ளாயர் எவ்வளோ வந்து செலவு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, ஸோ கார் ஒன்னோட தான் செலவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அப்போது இந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணாரோ அதை லெஸ் பண்ணிக்கிட்டு பேலன்ஸோட தான் இங்கே டேக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் கார் என்னோடது, செலவை நீ பார்த்துக்கோன்னு சொன்னது. ஸோ இப்போ எம்ப்ளாயரோட காரு, ஓகே, அவங்களோட கார் நான் வந்து என்னன்னா கார் வந்து நான் வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ கார் நான் வாங்கிட்டேன், நீ வந்து செலவு பார்த்துக்கோ, நீ வந்து எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் செலவு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா up to 1 like that only. ஸோ up to 1.6 லிட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து 600 பெர் மந்த்து. ஓகேவா? ஏன் அப்படின்னா செலவெல்லாம் வந்து இவரே பார்த்துக்கிறார்ல, எம்ப்ளாயே வந்து செலவெல்லாம் பார்த்துக்கிறார்ல, அதனால் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செலவெல்லாம் வந்து 600 எம்ப்ளாயை பார்த்துக்கிறனால இந்த இடத்துல வந்து 600 குறைஞ்சிருச்சு. ஸோ above 1.6 லிட்டர் அப்படின்னா 900 பெர் மந்த்து. ஸோ டிரைவரும் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா 900 பெர் மந்த்து வந்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இதே வந்து இதில் ஏதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து கணக்கு பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ இது முன்னாடி வாங்கின கார் அப்படின்லாம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் 20% தான் டிப்ரிசியேஷன். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் டிப்ரிசியேஷன் பண்ணிங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் தெரியுமா? என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு, அப்புறம் வந்து ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட்னு 2 இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அந்த காஸ்ட் என்ன, அதுக்கு அந்த அசட்டுக்கு ஃபர்னிச்சரோ காரோ என்ன காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு கார் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த காரில் வந்து ஒரு 5 lakh வந்து இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஒரு 5 lakh இருக்குது அப்படின்னா ஸோ இங்கேயும் 5 lakh இருக்குது அப்படின்னா வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ காஸ்ட் வந்து என்னன்னா 5 lakh. ஸோ அந்த காருக்கு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் என்னென்னா 20%.
ஓகேவா. ஸோ 20% வந்து கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ இந்த 20% என்ன வந்துன்னா 10,000 வந்து வருது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 3 வருஷத்துக்கு போடணும்னா இந்த செகண்ட் இயர் என்னன்னா இதுலேருந்து லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கும் என்னென்னா நம்ம 10,000 தான் போடணும். அதே 20% தான் போடணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து லெஸ் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். தேர்ட் இயருக்கு என்ன தான் பண்ணணும், 10,000 தான் போடணும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம 20% கண்டுபிடிச்சப்போ என்ன வந்துச்சோ அதே தான் நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு வருஷத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் டிப்ரிசியேஷன் போடுறது. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், ரிட்டர்ன் டவுன் டிப்ரிசியேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு 20% சேம் 20% தானே. ஸோ இதுக்கு வந்து 10% கண்டுபிடிச்சா 10,000 வருமா. இப்போ இது லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நம்மளுக்கு. ஓகே, 4,90,000 வரும். ஓகேவா. ஸோ 4,90,000 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இதே 10,000 இங்கே போட்ட மாதிரி போடக்கூடாது. இந்த 4,90,000க்கு 20% கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி இங்கே போடுவோம் இல்லையா. ஸோ என்ன வரும், 4 lakh into 20%னா 98,000 வருது. ஓகேவா. ஸோ 98,000. ஸோ இப்போ 98,000 லெஸ் பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ வரும். அப்புறம் இந்த வேல்யூக்கு தான் திரும்ப என்ன பண்ணணும், 20% வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அதுதான் இந்த டிப்ரிசியேஷன் ஒரு வருஷத்துக்கு வரும். பட் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தடில் எப்படின்னா ஸோ ஒரு வருஷத்துக்கும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு காருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா அதர் பெர்குசைட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இதான் வந்து ஆனால் இம்பார்ட்டண்ட்டும் கூட. அதர் பெர்குசைட்ஸ் அதாவது இந்த ஸ்வீப்பர், கார்டன் இந்த மாதிரிலாம் நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்குசைட்ஸ் கொடுக்குறது. அது மாதிரி இந்த எம்ப்ளாய்க்கு வந்து இந்த மாதிரி கேஸு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமும் நானே தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், உன்னோட ஃபேமிலி எஜுகேஷன் படிக்கிறது கூட நானே தரேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல விலங்குகள் தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அதர் பெர்குசைட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், ஃபீஸு, கன்செஷன் லோன் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு 20,000க்கு மேலே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பெர்குசைட்ஸ் தான். ஓகேவா. ஓகே. இந்த மாதிரிலாம் இருக்காங்களா என்ன, கார் கொடுத்து காரோட செலவும் பார்த்து ஹவுஸ் கொடுத்து அவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கும் படிக்க வச்சு அவங்களுக்கு இருக்கிற கடனும் 20,000க்கு மேலே கட்டுவாங்களாம். இப்படிலாம் இருக்காங்களா என்ன. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபுட்ஸு, நான் ஆல்கஹாலிக் பெவரேஜ். அதாவது இப்போ ஒரு லஞ்ச் வாங்குறாங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது ஒரு பெர்குசைட்ஸ் தான். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் வவுச்சர் 5,000க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து என்னது இந்த இடத்துல பெர்குசைட்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் மூவபிள் அசட்ஸ் சில. ஓகே. ஸோ இந்த மாதிரி மூவபிள் அசட்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார் லைக் தட் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி மற்ற மூவபிள் அசட்ஸ் கூட என்னென்னா அதர் பெர்குசைட்ஸில் வருது. நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மூவபிள் அசட்ஸ். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குமான விஷயம் கூட அதர் பெர்குசைட்ஸ் தான். ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஆப்ளிகேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் தென் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. வாட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இங்கே நம்ம பார்த்தது தான் இப்படி கிளாஸிஃபையே ஆயிருக்கும். ஆக்சுவலி இது காமனான அதர் பெர்குசைட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பிரித்து ஆப்ளிகேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் தனியாகவும் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி அது தனியாகவும் இருக்குது. ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் மொத்தம் வந்து 7 இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்த்தது தான் அதுலேயும் வந்திருக்கும். இங்கே பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் இதுலேயும் வந்திருக்கு. ஓகேவா. இதான் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஆப்ளிகேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆப்ளிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸும் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் பிடிஎஃப்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ளிகேஷன் அண்ட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸை கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உடனே திரும்ப இங்கே வந்துடலாம். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் பிடிஎஃப் தான் ஃப்ளாஷ்பேக் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகேவா. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சேலரியில் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஒரு குட்டி விஷயமும் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இது எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு இதில் வந்து மார்க் குறையக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். ஓகே. ஸோ ரெண்டுமே வந்து பாருங்கள். ஸோ 2 விஷயமும் ஒரே வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 4th பார்ட் ஆஃப் வீடியோ வரும். அவ்வளோதான். ஓகேவா. அவ்வளோதான் கைஸ். So we'll see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.